குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? செந்தில் சகோ, ஜெயக்குமார் சகோ, அப்புறம் செல்விமா, அப்புறம் பாலா சிஸ்டர், லக்ஷ்மி சகோ, அப்புறம் சோனா, யஷோ, முன்னேறிச்சல், டைம் பாஸ், முத்துக்குமார், அப்புறம் வெற்றியின் ரகசியம். எப்படி ஞாபகம் வச்சுருக்கேன் பாருங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு வராங்க நிறைய பேர். அது நல்ல உள்ளங்கள். சரிங்களா? பர்டிகுலராக சொல்கிறேன். ரெகுலராக நம்ம லைவுக்கு வரவங்க, தினமும் நம்மளை விசாரிக்கிறவங்க, அவங்கள மட்டும் நான் கேட்டிருக்கேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அப்புறம் எல்லாம் யூடியூப் நான் போயிட்டேன், அதுக்கப்புறம் வரமாட்டாங்க அப்படிலாம் நினைக்க வேண்டாம். எனக்கு எப்போ தோணுதோ நான் வருவேன். சரிங்களா? கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. 4 வருஷமாக இருந்தவளுக்கு எப்போ வேணாலும் வரதுக்கு ரைட்ஸ் இருக்குது. யாரும் எங்கேயும் ஓடவும் இல்லை, ஒளியவும் இல்லை. சரியா? அப்புறம் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப யாரும் மன உளைச்சலாம் ஆகிக்காதீங்க. அந்த யூடியூப்பை பார்த்துட்டு நல்ல காமெடியாக நல்ல நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும் யூடியூப்பில். அதெல்லாம் பாருங்கள், ரிலாக்ஸாக இருங்க. சரிங்களா? இது எப்படி இருக்குது? நியூ கலெக்ஷன். இப்போ தீபாவளிக்கு வாங்கினேன், இன்னும் யூஸ் பண்ணல. நல்லா இருக்கா? அப்புறம் எப்படி போயிட்டுருக்கு? ஜெயக்குமார் சகோ, ரொம்ப பிஸியாக இருக்கீங்க. வேலைலாம் எப்படி போயிட்டுருக்கு? செந்தில் சகோ, நீங்கள் எப்படி இருக்கீங்க? உங்கள் ஃபேமிலி எப்படி இருக்காங்க? சொல்லிம்மா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? அப்பா எப்படி இருக்காங்க? உங்கள் பொண்ணு எப்படி இருக்காங்க? பையன் எப்படி இருக்காங்க? பிரதீபா சிஸ்டர், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்களா? இது சேம் தான், இது ரெண்டுமே. சரியாக தெரியலல்ல. க்ரீனு. இது பார்த்திங்கன்னா ப்ளூ. அப்புறம் அபுபான சகோ, எப்படி இருக்கீங்க? அன்றைக்கி தான் உங்கள்கிட்ட பேசினேன், பல்லு வலி அப்படின்னீங்க. பரவாயில்லைங்களா? நீங்கள் தான் அடிக்கடி சொல்வீங்க, ஏதாவது ஷார்ட்ஸ் வீடியோவாவது போடுங்க சகோ, போடுங்கன்னீங்க. எனக்கு தான் டைம் இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னேன். இப்போ போட்டேன் உங்களுக்காகவே. நம்மளோட நம்ம சுற்றி இருக்கவங்க தான் கொஞ்சம் போடுங்க சகோ, உங்களுக்கு ஒரு வருமானம் வருமே, நீங்கள் ஏன் யூடியூப்பை மிஸ் பண்ணுறீங்க? போடுங்க, ஏதாவது ஒரு சின்ன சின்ன வீடியோவாவது போடுங்க. நிறைய பேர் கேட்குறீங்க. என்னால் தான் போட முடியல. ஏன்னா எல்லாம் சம்பாதிக்கிறாங்க, நீங்கள் ஏன் சம்பாதிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி, இதில் ஒரு வருமானம் வரட்டுமே உங்களுக்கு அப்படின்ற அடிப்படையில் சொல்கிறாங்க. என்னால் போட முடியல. சரி, இப்போ தோணுச்சு சின்னதாக வீடியோ போடலாம் அப்படின்னு. இது வந்து ஒயிட் ஸ்டோனுங்க. இது நல்லாயிருக்கும். இதுவும் வாங்கினேன். நல்லா இருக்குல்ல? சும்மா ஒரு வீடியோ போடணுமே, என்ன போடணுன்னு தெரியல, அதனால தான் இதை எடுத்து போடுறேன். வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் இது நல்லாயிருக்கும், செமையாக இருக்கும். இது போட்டேன், வாங்கிட்டேன். முதல்ல வாங்கினது தான். இந்த கலெக்ஷன் ஒன்றுங்களா? எங்கடா அது? இந்த இதையும் வாங்கிட்டேன், போடல. ஆனால் எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ரெட்டு க்ரீன் செம்மையாக இருக்கும், போட்டேன். அப்புறம் அதை விட ரொம்ப பிடிச்சது இந்த க்ரீன். இது போடலை, தீபாவளிக்கு வாங்கினது அப்படியே தான் வச்சுருக்கேன், போடுவேன். அப்புறம் சரி, ஓகேங்க. மற்றபடி எல்லாருமே ஹாப்பியாக இருங்க, எந்த மன உளைச்சலும் ஆகிக்காதீங்க. சரியா? முடிஞ்சாலும் ஏதாவது சின்ன சின்ன ஷார்ட்ஸ் வந்து நான் போடுறேன். மற்றபடி எல்லாம் மறக்க மாட்டீங்கன்னு தெரியும். ஏன்னா எதிர்த்துனல் அப்படின்றது எல்லார் மனசுலேயும் ஆழமாக பதிஞ்ச ஒரு சேனல். அது யாராலையும் அழிக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது, கலைக்கவும் முடியாது. என்ன சொல்கிறீங்க? நான் சொல்கிறது கரெக்டு தானே? நம்மளாம் இந்த யூடியூப்பில் ஆலமரம் மாதிரி. சரி, ஓகே, பார்க்கலாமா? நம்மளே மறைஞ்சி போனால் கூட இருக்கிறவங்க மறக்க மாட்டேங்க. கரெக்டாக அந்தளவுக்கு மனசில் பதிஞ்ச சேனல் நம்ம சேனல். நம்ம சேனல் மாதிரிலாம் ஒரு சேனல் வராது. எந்த மன உளைச்சலும் இல்லாமல் ரிலாக்ஸாக. எல்லாருமே அதான் சொல்லியிருக்கீங்க என்கிட்ட, எதுக்கும் மன உளைச்சலும் ஜாலியாக இருந்தோம் உங்கள் சேனலில், நாங்கள் லைவில் அப்படின்னு. நீங்கள் ரிலாக்ஸாக இருக்கும், ஹாப்பியாக இருக்கும் எங்களுக்கு, இப்போ மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக அது உண்மையான விஷயந்தான்.
கண்டிப்பாக ஒரு நாள் லைவ் வருவேன். அது வரைக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன வீடியோ தான் நான் போடுறேன் கண்டிப்பாக. சரிங்களா? நம்மளே வரலனா கூட ஏதாவது சின்ன வீடியோவாவது போடுங்க சகோ அப்படின்றீங்க. கண்டிப்பாக உங்களுக்காக நான் போடணும்னு நினச்சேன். இப்போ போட்டுட்டேன். அதுக்கப்புறம் அடுத்த வீடியோ எதாவது முடிஞ்சால் கண்டிப்பாக போடுறேன். சரிங்களா? பார்க்கலாம். பாய். எல்லாருமே ஹாப்பியாக இருங்க. மன உளைச்சல் ஆகிக்காதீங்க. சரிங்களா? என்றைக்கும் யாரையும் நான் மறக்க மாட்டேன். நீங்களும் யாரையும் நான் மறக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு நல்ல உறவுகள், எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்க. சரியா? அதனால் எப்போயுமே நானும் மறக்க மாட்டேன். எல்லாமே ஹாப்பியாக இருங்க. பார்க்கலாம். பாய். டாட்டா.